பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இயேசுவோட நடக்கும்போது என்னங்க துக்கம்? அவர் நம்மோடு பேசுகிறவர், நம் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர், கூப்பிடும் போது பதில் தருகிறார். அவர் கையை பிடிச்சிட்டு நடக்கிறதுக்கு என்ன? ஆனா தினமும் இயேசுவோட நடக்கிறதுல கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா அவர் எவ்வளவு பெரிய தேவன், வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், சர்வலோகத்தின் ஆண்டவர். சாதாரண மனிதர்களாகிய நம்ம கூட அவர் நடக்கிறாருன்னு சொன்னா நம்ம மேல எவ்வளவு ஒரு அன்பு, உங்க மேல அவருக்கு எவ்வளவு ஒரு அன்பு, அக்கறை இருக்கிறது. அதை நீங்க நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அப்போ அந்த ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை கொண்டு நம்மோடு பேசுகிறார், தைரியப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏசாயா 58 அதிகாரம் 9வது வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நீ கூப்பிடுவாய், கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நான் சொல்ற இயேசுவின் நாமத்தினாலே நீங்க கூப்பிடுவீங்க, ஆண்டவர் பதில் தருவார். நீங்க சத்தமிடுவீங்க, நான் இருக்கிற மகனே, மகளே, நான் இருக்கிறேன்னு சொல்லுவார். ஏதோ ஒரு ஆபத்தான நிலைமை, பயப்படுத்துகிற சூழ்நிலை, ஒரு நெருக்கம், இன்னைக்கு இந்த காரியம் நடந்தாகணும், என்ன பண்ணுன்னு தெரியலையே அப்படின்னு கலங்குறீங்களா? கூப்பிடுங்க அவரை, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, அந்த பெயரை சொல்லி கூப்பிடுங்க. உடனே அவர் பதில் தருவார். உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவி கொடுப்பார். இதோ நான் இருக்கிறேன் என்பதாய் சொல்லுவார். இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்கள்ல எரிகோ இந்த பட்டணத்தின் வழியா நடந்து போனாரா? அங்கே ஒரு மனிதன் தர்மம் எடுத்து கொண்டிருந்தான். அவனுடைய பெயர் பரிதிமேயு. பிறவிலேயே அவனுக்கு 2 கண்களும் தெரியாது. அதனால அவனால வேலை செய்ய முடியாது. மற்றவங்களுடைய கையேந்தி தர்மம் எடுத்து தான் பிழைப்பு நடத்த முடியும். அப்போ ரோட்டோரங்களில உட்கார்ந்து பஜார்ல ஜனங்கள் வருகிற போகிற இடத்துல தான் தர்மம் கேட்டு கொண்டிருந்தான். அப்ப அந்த வழியில திடீரென்று பெரிய சத்தம், சலசலப்பு கேட்டாரு. என்ன சத்தம்? நிறைய மக்கள் போற மாதிரி சத்தம் கேக்குதுன்னு இது என்னதுன்னு விசாரித்தான். இயேசு போகிறார் அப்படின்னாங்க. இயேசு போறன்னா பெரும் கூட்ட மக்கள் அவர் கூட போறாங்களா? அந்த சத்தத்தை கேட்டு இயேசு என்பதை அறிந்த உடனே அவனுக்கு ஞாபகத்தில் வந்தது, இந்த இயேசுவை தான் நான் தேடுகிறேன். அவர் அற்புதம்லாம் செய்யறாராமே, குருடருக்கு பார்வை கொடுக்கிறார், சப்பானிகளை நடக்க பண்ணுகிறார், தொழுநோய் உள்ளவங்களை குணமாக்குகிறார், நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த இயேசுவை சந்திச்சா என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்குமே நினைச்சுக்கிட்டே இருந்த அவர் இங்க வந்திருக்கிறார். ஆமா, அவர் போயிட்டாரு, ஒன்னை தாண்டி போயிட்டாரு. இவன் சத்தமிட்டு, இயேசுவே